தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் நீதிமன்றம் இன்று பிறப்பித்த உத்தரவு. ஜோசித ராஜபக்ஷ மற்றும் டெய்சி பாட்டி வழக்கில் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. கேள்வி கேட்ட ஆசிரியரை அறைந்த மாணவனால் அதிர்ச்சி. யாழில் கோர விபத்தால் பறிபோன உயிர், அதீத வேகத்தால் வந்த வினை. கனடாவில் கைதான இலங்கையர், சுமத்தப்பட்டுள்ள பெரும் குற்றச்சாட்டுகள். யாழில் அடிதடி சண்டியன்களால் மக்கள் அச்சம். தபால் பெட்டிக்கு அருகில் மீட்கப்பட்ட சடலத்தால் பரபரப்பு. முன்னாள் அமைச்சர் கெஹலிய உள்ளிட்ட மூவருக்கு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. தொடர்பான விரிவான செய்திகள். திருகோணமலை கடற்கரையில் புத்தர் சிலையை வைத்த விவகாரம் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள 4 பௌத்த பிக்குகள் உட்பட 10 பேரினதும் விளக்கமறியல் எதிர்வரும் 11ஆம் திகதி வரை மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு திருகோணமலை மேல் நீதிமன்றத்தில் இன்று திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் பிணை மறுக்கப்பட்ட நிலையில் பிரதிவாதிகள் சார்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் பிணை மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுக்கள் பிப்ரவரி 3ஆம் திகதியன்று நிராகரிக்கப்பட்டது. அதனையடுத்தே பிணை மனு கோரிக்கை திருகோணமலை மேல் நீதிமன்றத்தில் திங்கட்கிழமை அன்று தாக்கல் செய்யப்பட்டது. எனினும் பிணை மனுக்கள் நிராகரிக்கப்பட்டு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பொன்னாலையில் இன்று முற்பகல் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றொருவர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், பொன்னாலை சந்தியில் இருந்து மாதகல் பக்கம் செல்கின்ற வீதியால் இருவர் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்தனர். இதன்போது அவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரம் நின்ற பனை மரத்துடன் மோதி விபத்து சம்பவித்துள்ளது. இதன்போது ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றவர் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்ப்பிக்கப்பட்டுள்ளார். உயிரிழந்தவரது சடலம் தற்போது காரிநகர் பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வட்டுக்கோட்டை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல உள்ளிட்ட மூவருக்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தாக்கல் செய்த வழக்கின் மேலதிக விசாரணையை எதிர்வரும் மார்ச் மாதம் 14ஆம் திகதிக்கு ஒத்திவைக்க கொழும்பு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த வழக்கு இன்று கொழும்பு உயர் நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது அங்கு முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த நீதவான் வழக்கின் மேலதிக விசாரணையை எதிர்வரும் மார்ச் மாதம் 14ஆம் திகதிக்கு ஒத்திவைக்க உத்தரவிட்டார். 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது அரசியல் நோக்கங்களுக்காக தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான 1 மில்லியன் ரூபாய் செலவில் 600 GG குழாய்களை வாங்கியதன் மூலம் அரசாங்கத்திற்கு நட்டம் ஏற்படுத்தியதாக கூறி லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு பிரதிவாதிகளுக்கு எதிராக இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தது. இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல, ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் விமல் ரூபசிங்க மற்றும் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் சந்திரிபால லியனகே ஆகியோர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் இளவாலை போலீஸ் நிலையத்திற்கு அருகில் இடம்பெற்ற குழு மோதலில் 2 இளைஞர்கள் காயமடைந்த நிலையில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பெரியவிளான் மற்றும் பண்டத்தரிப்பு பகுதிகளைச் சேர்ந்த 2 இளைஞர்களுக்கு இடையிலான தனிப்பட்ட தகராறு நிலவி வந்த நிலையில் நேற்றைய தினம் இருவருக்கும் ஆதரவாக 2 கும்பல்கள் மோதிக்கொண்டதால் அப்பகுதி மக்கள் மத்தியில் அச்சநிலை ஏற்பட்டது. போலீஸ் நிலையத்தை அண்மித்த பகுதியில் 2 குழுக்கள் மோதிக்கொள்வதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்த வேளை அடிதடியில் ஈடுபட்டவர்கள் தப்பி சென்றுள்ளனர். தப்பி சென்றவர்களில் ஒருவரை போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்து போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்ததுடன் தப்பி சென்றவர்களை கைது செய்யவும் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மேலும் சம்பவத்தில் காயங்களுடன் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நபர்களிடமும் வாக்குமூலங்களை பதிவு செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். களுத்துறை வஸ்கடவ பகுதியில் உள்ள தபால் பெட்டிக்கு அருகில் சந்தேகத்திற்கிடமான முறையில் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்தவர் யார் என இன்னும் அடையாளம் காணப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை களுத்துறை வடக்கு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
இந்தியாவின் குஜராத்தில் தேர்விற்கு தாமதமாக வந்த மாணவனை கேள்வி கேட்ட ஆசிரியருக்கு அறிவிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் ஜனவரி 24 ஷெக்ரா நகரில் உள்ள பிரபல பாடசாலையில் நடைபெற்றுள்ளது. முகமது ஹான் என்ற மாணவன் பரீட்சைக்கு தாமதமாக வந்துள்ளார். அப்போது தேர்வறையில் இருந்த ஆசிரியர் மாணவனிடம் தாமதத்திற்கான காரணத்தை கேட்டபோது, என்னை வீட்டிலேயே யாரும் கேட்பதில்லை, நீ யார் கேட்க என திமிராக பதிலளித்ததோடு ஆசிரியரின் கன்னத்தில் அறைந்துவிட்டு அங்கிருந்து தப்பியோடியுள்ளார். சம்பவத்தன்று மாணவனின் தந்தை ஆசிரியரிடமும் பாடசாலை ஆசிரியரிடமும் மன்னிப்பு கேட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து தனது தந்தையுடன் 15-20 பேரை கூட்டிக் கொண்டு பாடசாலைக்கு வந்த அந்த மாணவன் தனியாக வசிக்கும் ஆசிரியையை மிரட்டியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மிரட்டலை தொடர்ந்து ஆசிரியரின் புகாரின் அடிப்படையில் கடந்த 3 ஷெக்ரா போலீஸ் நிலையத்தில் மாணவர் பாடசாலை CCTV காட்சிகளில் அடையாளம் தெரிந்த 4 பேர் மற்றும் 15 முதல் 20 பேர் மீது FIR பதிவு செய்யப்பட்டது. இதுவரை 3 குற்றவாளிகளை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட மாணவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு கடந்த 6 பிணையில் விடுவிக்கப்பட்டார். இந்த சம்பவம் ஆசிரியர்களிடையே பெரும் சீற்றத்தை ஏற்படுத்தியதுடன் இதுபோன்றவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோசித ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டி டெய்சி ஃபாரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக சட்டமா அதிபர் தாக்கல் செய்த வழக்கை ஏப்ரல் 24 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. இந்த வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முன் இன்று விசாரணைக்கு வந்தது. பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர்கள் குற்றம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு தொடரப்பட்டது. பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான அரசு வழக்கறிஞர் பிரதிவாதியான டெய்சி ஃபாரஸ்ட் விசாரணையை தாங்கும் அளவுக்கு மனரீதியாக தகுதியானவரா என்பது குறித்து கொழும்பு நீதித்துறை மருத்துவ அதிகாரி மூலம் கோரப்பட்ட நிபுணர் மருத்துவ அறிக்கை இன்னும் பெறப்படவில்லை என்று நீதிமன்றத்தில் தெரிவித்தார். அதன்படி தொடர்புடைய விசாரணை அறிக்கை கிடைக்கும் வரை வழக்கை விசாரிக்க வேறு திகதியை வழங்குமாறு அவர் நீதிமன்றத்தை கோரினார். முன்வைக்கப்பட்ட கருத்துக்களை பரிசீலித்த நீதிபதி வழக்கை ஏப்ரல் 24 மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்டார். கனடாவின் ரொரென்டோ நகரில் தவறான நடத்தையில் ஈடுபட்ட 45 வயதுடைய இலங்கையர் ரொரென்டோ போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபர் மீது அனுமதியின்றி தனிநபர்களை அணுகி படம் பிடித்தமை, அவர்களுக்கு குறிப்பிடத்தக்க அசௌகரியத்தை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டமை உள்ளிட்ட 4 குற்றவியல் துன்புறுத்தல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. போலீசார் வெளியிட்ட அறிக்கையின்படி 2025 டிசம்பர் 10 அன்று போலீஸ் காவலில் எடுக்கப்பட்ட நிலையில் பிப்ரவரி 4, 2026 அன்று ஒன்டாரியோ நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். கடந்த ஜூன் 8, 2025 அன்று டென்சாஸ் தெரு மேற்கு மற்றும் டவுஃபெரின் தெரு அருகே ஒரு நிகழ்வில் ஒரு பெண் கலந்து கொண்டிருந்த போது குறித்த நபர் பெண்ணின் அனுமதியின்றி படம் பிடித்துள்ளார். பின்னர் அந்த பெண் அவரை நிறுத்த சொன்னபோது அவர் மோதலில் ஈடுபட்டார். மேலும் பாதுகாப்பு உத்தரவை மீறி வெளியேற மறுத்துவிட்டதாக என்றும் கனடிய போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அதே நேரம் அதிகாரிகள் அவ்விடத்திற்கு செல்லும் முன்பே குறித்த சந்தேக நபர் வெளியேறியதாகவும் மேலும் அந்த பெண்ணுக்கு அவ்வித பாதிப்பும் ஏற்பட்டிருக்கவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளனர். மேலும் ஆகஸ்ட் 21, 2025 அன்று பிற்பகல் 2:45 மணியளவில் அதே நபர் ஜூனியன் ஸ்டேஷனில் உள்ள ஒரு ஊழியரை அவர்களின் சம்மதமின்றி அவர்களை படம் பிடித்து அவர்களின் இனம் குறித்து துன்புறுத்தும் கருத்துக்களை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அடுத்ததாக செப்டம்பர் 27, 2025 அன்று பிற்பகல் 3 மணியளவில் டேவிட் பெக்கார்ட் சதுக்கத்தில் இதேபோன்ற சம்பவம் நடந்ததாகவும் அங்கு நின்ற ஒருவர் அணுகி நிறுத்துமாறு கோரிக்கைகளை விடுத்த போதிலும் படப்பிடிப்பை தொடர்ந்துள்ளதுடன் மோதலில் ஈடுபட்டுள்ளார். ரொரென்டோ போலீசார் அவரது படத்தை வெளியிட்டு இவர் மூலம் பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பின் ரொரென்டோ போலீஸ் சேவையை தொடர்பு கொள்ள முடியும் என வலியுறுத்தியுள்ளனர். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.